இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. என் ஆண்டவரின் சமூகத்திற்கு நீ எப்படி வருகிறாய் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் வந்த பின்பு எப்படி நீ திரும்பி போகிறாய் என்பதுதான் முக்கியம். நாம் எந்த நிலையில் தேவ சமூகத்துக்கு வருகிறோம் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் வந்த பின்பு மாற்றமில்லாமல் வெளியே போய்விடக்கூடாது. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு யாரும் வரலாம், எவரும் வரலாம், எதற்கும் தடையில்லை. எந்த மனிதனுக்கும் எந்த மனுஷிக்கும் தடையில்லை. வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 56வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல சகல ஜனங்களுக்கும் என்று சொல்லி தன் பிரசன்னத்தை கர்த்தர் இப்படி தான் வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 37வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. எந்த மனிதனானாலும் எந்த மனுஷியானாலும் அவர் அண்டையிலே வருவதற்கு எந்தவித தடையும் இல்லை. ஆனால் வந்த பிரகாரமாகவே அவர்கள் திரும்பி போகக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிற காரியம். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிற ஒரு காரியம், நாம் எப்படி தேவ சமூகத்துக்கு வருகிறோம், நமக்குள் மாற்றத்தை உண்டு பண்ண கர்த்தருடைய வார்த்தை எப்படி நம்மோடு கூட இடைபடுகிறது, நாம் எப்படி திரும்பி போக வேண்டும் என்பதை குறித்துத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். மிக அதிகமாய் தியானித்த ஒரு பகுதி, மீண்டுமாய் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வேத பகுதியிலிருந்து நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். ராஜாக்களின் 2வது புத்தகத்தில் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அதிகாரத்தை சொன்ன பொழுதே நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் யாரை குறித்து நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார்? நாகமான் என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். வாசியுங்கள். இந்த மனிதனுடைய இந்த காரியங்கள் ராஜாக்களின் 2வது புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தை வாசியுங்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் காணப்பட்ட இந்த மனிதன் சீரியாவிலிருந்து அந்நிய தேசத்திலிருந்து, இருளிலிருந்து, தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியிலிருந்து புறப்பட்டு ஒரு நெடுந்தூர பிரயாணத்தை செய்து ஒரு மிக முக்கியமான இடத்திற்கு புறப்பட்டு வருகிறான். சீரியாவிலிருந்து இந்த மனிதன் புறப்பட்டு வந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? 9வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற காரியம் இதுதான். சீரியாவிலிருந்து அந்த மனிதன் எந்த இடத்தில் வந்து நிற்கிறான்? இப்பொழுது எலிசாவின் வீட்டு வாசற்படி அண்டையிலே வந்து நிற்கிறான். எப்படி நாம் தேவ சமூகத்துக்கு வருகிறோம் என்பது முக்கியம் அல்ல. நீங்கள் எந்த நிலையில் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் தேவ சன்னிதானத்தில் இப்போ காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் அதே நிலையிலேயே திரும்பி போய்விடக்கூடாது. அதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிற காரியம். நான் எப்படி வந்த தேவ சமூகத்துக்கு? கரைகளோடு கூட வந்திருக்கலாம், குற்றங்களோடு கூட வந்திருக்கலாம், உடைந்த உள்ளத்தோடு கூட வந்திருக்கலாம், எனக்குள்ள 1000 பலகீனங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். இந்த மனிதனும் பாருங்க, சீரியா தேசத்திலிருந்து எலிசாவின் வீட்டு வாசற்படி அண்டையிலே வந்து நிற்கிறான். எலிசாவின் வீட்டு வாசற்படி என்று சொன்னால் அது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. யார் இந்த எலிசா?
கர்த்தரின் தீர்க்கதரிசி, கர்த்தரின் தீர்க்கதரிசி. அது மாத்திரமல்ல, எலிசாவை குறித்து எழுதப்பட்ட நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் தன்னுடைய தாசர்களுக்கு ஒரு சில பேருக்குத்தான் அப்படிப்பட்ட ஒரு பதத்தை கொடுத்திருப்பார். தேவனுடைய மனுஷன் என்கிற ஒரு வார்த்தை எலிசாவின் சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, தேவனுடைய மனுஷன். எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜாக்களின் 2வது புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உன்னை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான், சேனைகளின் கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் என்று சொல்லி அந்த இடத்தில் சொல்லுகிறார். தான் சாதாரணமான மனிதன் அல்ல, நான் யாருக்கு முன்பாக நிற்கிறேன்? என் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய ஆவியானவர் அதை குறித்தும் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பாருங்கள். சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அபிஷேகம் பெற்றவர்கள், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்கிறவர்கள் என்று சொன்னால் அவர்கள் யார்? அபிஷேகம் பெற்றவர்கள். அப்ப எலிசா தீர்க்கதரிசி இங்கே சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அவர்கள் யார்? சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன். மொத்தத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? எலிசாவின் வீட்டு வாசற்படி என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்துக்கு அந்த மனிதன் வந்து நிற்கிறான். எலிசா தேவன் அல்ல, ஆனால் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன், தேவ சமூகத்தை தனக்குள் தாங்கின ஒரு மனிதன். அந்த இடத்திற்கு வந்து இப்பொழுது நாகமான் நிற்கிறார். சீரியாவிலிருந்து தேவ பிரசன்ன தண்டைக்கு. நான் எப்படி வரேன்றது முக்கியம் இல்லை, என் ஆண்டவர் உணர்த்தி காட்டுகிற காரியம் அதுதான். மகனே மகளே, நீ எப்படி ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறன்றது முக்கியம் இல்லை, நான் எப்படி திரும்பி போக போகிறேன்றது தான் முக்கியம். நாகமான் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இந்த இடத்துக்கு வந்தார்? இந்த நாகமானை குறித்து பல வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ச்சியாக இடைப்பட்டார். நீ 7 தரம் யோர்தானில் ஸ்நானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வெளிப்பட்ட கட்டளை. எதனால் 7 முறை முழுக வேண்டும்? ஏன் ஒரு முறை முழுகக்கூடாதா? 7 முறை என்று சொல்லி ஏன் இந்த மனிதனுக்கு சொன்னார் என்று சொல்லி தொடர்ச்சியாய் 3 வாரங்கள் அந்த தேவ செய்தியை நாம் தியானித்தோம். எனக்கு பிடித்த தேவ செய்திகள் அது மிக முக்கியமானது. அது இன்றைக்கும் நம்முடைய சர்ச்சுடைய வலைத்தளத்தில் இருக்கிறது. அதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த 7 என்பது எதை காட்டுகிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டினார். இந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம், இந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் தேவ சன்னிதானத்துக்கு வந்தார். நாம் நம்மளை ஒப்பிட்டு பார்க்க இருக்கிறோம். நாமளும் பல சமயத்தில் இப்படி தான் வரும் தேவ சன்னிதானத்துக்கு, இதே நிலையில் தான் வரும். 3 காரியங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறார். நம்ம எப்படி தேவ சன்னிதானத்துக்கு வருகிறோம்? இந்த மனிதன் எப்படி வந்தார் தேவ சன்னிதானத்துக்கு? கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாகமான் எலிசாவின் வீட்டு வாசற்படி அண்டையிலே வந்து நின்ற விதம் எப்படிப்பட்டது? 6வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. அப்ப சீரியாவிலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு இந்த மனிதன் வந்த பொழுது எப்படிப்பட்ட மனிதனாக தான் வந்தார்? குஷ்டரோகியாக தான் வந்தார். குஷ்டரோகம் என்பது எதை காட்டுகிறது? எழுத்து ரீதியாக அந்த மனிதனுக்கு இருந்த ஒரு வியாதியை தான் காட்டுது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த குஷ்டரோகத்தை எதற்கு நிலநாட்டமாய் நமக்கு சுட்டி காட்டுகிறார்? கர்த்தருடைய வசனத்தில் வாசியுங்கள். லேவியராகமத்தில் 13வது அதிகாரத்தில் 46வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர்
இந்த குஷ்டரோகத்தை குறித்த ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். அது எதற்கு நிலநாட்டமாக இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், 46வது வசனத்தில் வாசியுங்கள். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவன். தீட்டுப்பட்டவன் தான் யாரு? குஷ்டரோகி. அப்ப குஷ்டரோகி அப்படின்னு சொன்னா அவன் யாரு? தீட்டுப்பட்டவன். எதனாலேயோ ஒரு நாள் காரியத்தினால தீட்டுப்பட்டவன். அப்ப இந்த தீட்டுப்பட்ட ஒரு மனிதன் இப்பொழுது எந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான்? எங்க வந்து நிற்கிறான்? எலிசாவின் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கிறான். தேவ சமூகத்துக்கு நம்ம எப்படி வருன்றது முக்கியம் இல்லை. நாமளும் பல சமயத்தில் தீட்டுள்ளவங்களாக தான் தேவ சன்னிதானத்துக்கு வரோம். அந்தரங்க வாழ்க்கையில் தீட்டு, குடும்ப வாழ்க்கையில் தீட்டு, வெளியரங்க வாழ்க்கையில் தீட்டு என்று சொல்லி பல தீட்டுகளோடு கூட தான் ஆண்டுடைய சன்னிதானத்துக்கு வரோம். கிருபையின் காலம். அன்றைக்கு நியாயப்பிரமாண காலத்தில் இப்படி தீட்டுப்பட்டவர்கள் பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்படுவார்கள். இந்த நாகமான் மிகப்பெரிய ஒரு நிழலாட்டம். தீட்டுப்பட்ட இந்த மனிதன் இஸ்ரவேலின் பாளையத்துக்குள் வந்ததே மிகப்பெரிய ஒரு கிருபை. நியாயப்படி பார்த்தா அந்த மனிதனை இஸ்ரவேலின் பாளையத்தில் என்ன பண்ணிருக்கூடாது? சேர்த்திருக்க கூடாது. லேவியர் ஆகமத்தில் 13வது அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அவனுடைய வாசஸ்தலம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க கடவுது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை இங்கே பார்க்க முடியும். புறம்பே இருக்க வேண்டிய இவன், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார், புறம்பே இருக்க வேண்டிய இவன். ஆனால் இஸ்ரவேலின் காணியாட்சிக்குள்ளாய் புறப்பட்டு வந்தது தேவன் மிகப்பெரிய ஒரு கிருபையாய் நிழலாட்டமாய் இந்த இடத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். எதற்கு நிழலாட்டமாய் சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், புறஜாதிகளாயிருந்து அவருக்குள் நாம் ரட்சிக்கப்பட்டு அவருக்குள் வருகிறோம் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், ஏனென்றால் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அந்நாளிலே நாம் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டோம்? புறம்பானவர்களாய் காணப்பட்டோம் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அந்நாளிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். வாசிங்க, எபேசியர்கள் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் வாசியுங்கள். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவருமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த எபேசிய சபைக்கு இந்த நிருபத்தை கர்த்தருடைய ஆவியானவர் தன் தாசன் மூலமாக எழுதுகிறார். எபேசியர்கள் புறஜாதிகள். எபேசியர்களுக்கென்று ஒரு விக்கிரகத்தை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தாங்க. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு நினச்சேன். எபேசியர்கள் வணங்கி கொண்டிருந்த விக்கிரகத்துடைய பேர் என்ன? தியானாள் என்கிற ஒரு தேவதையை அவங்க என்ன பண்ணாங்க? வணங்கி கொண்டிருந்தாங்க. அதற்கான குறிப்புகளை நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் பார்க்க முடியும். எல்லாம் கூச்சலிட்டாங்க. என்னது? எபேசியர்களுடைய தியானாலே பெரியவள் அப்படின்னு சொல்லி மூச்சு முட்டை கத்துனானா இல்லை? அப்போ அவங்க அந்த விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள். காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். அதற்கெல்லாம் நிழலாட்டமாக தான் இந்த நாகமான் காணப்படுறார். அப்போ இந்த மனுஷனை நியாயப்பிரகாரம் பாளையத்துக்குள்ளே சேர்க்கவே கூடாது. ஆனாலும் பாளையத்துக்குள்ளே இந்த மனுஷன் வந்து, அது யாருடைய வாசப்படியில் வந்து நிற்கிறாரு? எலிசாவுடைய வாசப்படி அண்டையில் நிற்கிறாரு. சொல்லப்போனால் அவர் என்ன பண்ணியிருக்கணும்? நீ பாளையத்துக்கு புறம்பே நெல்லு, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதான் தேவ கிருபை. நம்ம எந்த நிலையில் வருன்றது முக்கியம் இல்லை. தீட்டுப்பட்டவங்களாம் வந்திருக்கலாம், தோற்று போனவங்களாம் வந்திருக்கலாம், கரைப்பட்டவங்களாம் வந்திருக்கலாம், பல பாவங்களை சுமந்து கொண்டு தேவ சன்னிதானத்துக்கு வந்திருக்கலாம், துணிகரம் கொண்டு பல பாவத்தில் ஈடுபட்ட ஒரு நிலையில் வந்திருக்கலாம். அந்தரங்க வாழ்க்கையில் அநேக தீட்டுகளோடு கூட தேவ சன்னிதானத்துக்கு வந்திருக்கலாம். எப்படி வந்தோன்றது முக்கியம் இல்லை, ஆனால் எப்படி நம்ம திரும்ப போகிறோன்றது தான் முக்கியம். ஏனென்றால் என் ஆண்டவர் என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நீ இருக்கிற பிரகாரமே எந்திரிச்சுவான்னு தான் சொல்கிறார். நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே வா. உன்னை சுத்தம் பண்ணிட்டு வான்னு நான் சொல்லலை, நீ அப்படியே எழுந்துவான்னு தான் சொல்கிறார். இந்த நாகமானம் அப்படியே தான் எழும்பி வரான். தன் குஷ்டரோகத்தோடு கூட தான் வரான். தீட்டுப்பட்ட மனிதனாக தான் அந்த தேவ சன்னிதானத்துக்கு அந்த மனிதன் புறப்பட்டு வருகிறான். அந்த இடத்தில் பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற மிக முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்கள். சீரியாவிலிருந்து
எலிசாவின் வீட்டு வாசற்படி அண்டையிலே வந்து குஷ்டரோகியாகவே புறப்பட்டு வருகிறான். அது முதல் காரியம். இரண்டாவது காரியம், இந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் தேவ சன்னிதானத்துக்கு வந்தான்? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் பல சமயத்தில் நாமும் தேவ சன்னிதானத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் வரும். எப்படி வந்தான் பாருங்க. 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். இவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். நாகமானுக்கு ரொம்ப தெளிவா சத்தியம் சொல்லப்பட்டது. நாகமான் எந்த இடத்துக்கு போனோம்? எங்க போனோம்? சமாரியாவுக்கு போனோம். சமாரியால எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. எந்த இடத்துக்கு போனோம்? எங்க போனோம்? தீர்க்கதரிசி இடத்துல போனோம். அவ்வளவு தெளிவா காஸ்பல் ரீச் ஆயிடுச்சு. உண்மைதானே? நீ சமாரியாவுக்கு போனோம் என் ஆண்டவன். அந்த சிறு பெண் சொல்ற, என் ஆண்டவன் அதாவது என் எஜமானன் எந்த இடத்துக்கு போனோம்? சமாரியாவுக்கு போனோம். சமாரியாவில் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது. எங்கே போனோம்? தீர்க்கதரிசி இடத்துல போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டைரெக்டான ஒரு காஸ்பல் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அந்த அம்மா டைரெக்டாக வருது. எந்த குழப்பத்துக்குமே அங்கே இடம் இல்லை. சமாரியாவுக்கு போயிட்டோம், அங்கே யாராவது ஒருத்தர் கைட் பண்ணுவாங்கன்னு கூட சொல்லலை. சமாரியாவுக்கு போய் எந்த இடத்துல யாரை போய் பார்க்கணும்? அங்கே இருக்கிற தீர்க்கதரிசி போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாகமான் போன இடம் என்ன? முதல்ல அவர் போன இடம் எது? கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. 5வது வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இப்போ அவர் போய் சந்தித்தது யாரை போய் சந்தித்தாரு? 6வது வசனத்தில் வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். இப்போ இந்த மனுஷன் போன இடம் எது? எந்த இடத்துக்கு? ஆனா அவனுக்கு சொன்ன இடம் எது? நீ எங்க போனோம்? சமாரியால யார்கிட்ட போனோம்? தீர்க்கதரிசி இடத்துல நீ போனோம்னா இவர் எங்க போறாரு? சமாரியாவுக்குன்னா வந்தது உண்மைதான். ஆனா தீர்க்கதரிசி இடத்துல போல எங்க போறாரு? நேரா ராஜாட்ட போறேன். ஏன் தெரியுமா? நான் போய் தீர்க்கதரிசி போய் பார்க்குறதா? நான் யார் தெரியுமா? இஸ்ரவேல் தேசமே சீரியாவுக்கு கட்டுப்பட்டது தான். அந்த ஒட்டுமொத்த சீரியாவும் எனக்கு கட்டுப்பட்டது. ராஜாவுக்கு ஒத்தவன் நான். அப்படிப்பட்ட நான் ஒரு தீர்க்கதரிசி போய் பார்க்குறதா? எனக்கு ஒத்த ராஜாவை தான் நான் போய் பார்ப்பேன். அதனால தான் இந்த நாகமான் எலிசா தீர்க்கதரிசி இடத்தில் நேரடியாய் போகாமல் முதல்ல எங்கே போகிறான்? அந்த இடத்துக்கு ராஜாட்ட போகிறேன். நான் யார் தெரியுமா? என் படிப்பு என்ன தெரியுமா? என் குலம் என்ன தெரியுமா? என் கோத்திரம் என்ன தெரியுமா? என் பேக்ரவுண்ட் உனக்கு தெரியுமாயா? இன்னைக்கு பல சமயத்தில் நம்ம தேவ சன்னிதானத்துக்கு இப்படி தான் வரும். வருகிறது என்னவோ கர்த்தருடைய சன்னிதானம் தான். ஆனால் எதோடு கூட வரும்? நான் யார் தெரியுமா? என் வளர்ப்பு என்ன தெரியுமா? என் படிப்பு என்ன தெரியுமா? என் உத்தியோகம் என்ன தெரியுமா? சொல்கிறதில்ல, ஆனால் அது நமக்குள்ளே அப்படி உள்ள நிமிர்ந்து நிற்குது. பல பேருக்குள்ளே அப்படி நிமிர்ந்து நிற்குது. நெஞ்ச நிமித்தி அப்படி நிற்குது. அதனால தான் தாழ்மை பல பேருக்குள்ளே இல்லை. தாழ்மை இல்லை. சபைக்கு வரும்போது கூட நிறைய பேர் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. அதெல்லாம் உள்ளே பதுக்கி வச்சுடுவாங்க. நான் யார் என்ற அந்த காரியெல்லாம் வெளியில் காட்டாமல் அப்படியே மூடி மறைச்சி கொண்டு வருவாங்க உள்ள. ஆனால் அது எங்கே தெரியுமா தெரியும்? வீட்டில் தான் தெரியும். வேலை செய்கிற இடத்துல தான் தெரியும். உங்கள் படிக்கிற இடத்துல தான் தெரியும். வெளி உலகத்தில் தான் நான் என்ற அந்த அகந்தை அப்படி எழும்பி நிற்கும். அதனால தான் நாகமான் சீரியாவிலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள் வந்தாலும் இந்த மனுஷன் யாராகவே வரான்? நான் படைத்தலைவன், என்னை கொண்டு தான் சீரியாவுக்கு ரட்சிப்பு, சீரியாவுக்கு இஸ்ரவேல் கட்டுப்பட்டது, அந்த சீரியாவில் இருக்கிற ராஜாவே எனக்கு கட்டுப்பட்டவன். அப்படிப்பட்ட நான் எலிசா வீட்டாண்ட போகிறதா? ஒரு தீர்க்கதரிசிக்கு பின்பாக போகிறதா? யார் அந்த தீர்க்கதரிசி? எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பூசாரி போல தான். நான் ராஜாவை தான் போய் சந்திப்பேன். ஏன்னா நான் ராஜாவுக்கு ஒத்தவன்.
நான் ராஜாவுக்கு ஒத்தவன். இந்த பெருமையோடு கூட தான் அவன் உள்ளே வந்தான். அருமையான மகனே, அருமையான மகளே, நீயும் தேவ சன்னிதானத்தில் இப்படிப்பட்ட மனிதனாய் மனுஷியாய் புறப்பட்டு வந்திருக்கிறாயா? அது எங்கே கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? உங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்குள் இருக்கிற பிரச்சனையின் நடுவில் நீங்கள் விட்டு கொடுக்குற விதத்தில் தான் அதை கண்டுபிடிக்கலாம். முதல்ல அவ வரட்டும், அவ வரட்டும், வீட்டுக்காரர் சொல்லுவார். மனைவி அவர் வரட்டும், அப்போனாச்சும் அவருன்னு மரியாதை சொன்னாங்களே அதுக்காக சந்தோஷப்படணும். அந்த ஆள் வரட்டும். சில பேர் அந்த ஆள் வரட்டும், நான் என்ன அவனுக்கு நான் குறைஞ்சவனா என்ன? என்ன எங்கள் அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? இதெல்லாம் எங்கே தான் வரும் தெரியுமா? அந்த குடும்பத்தில் அந்த 4 செவத்துக்குள்ளே தான் அதெல்லாம் அப்படி எட்டி பார்க்கும். 4 செவத்துக்குள்ளே தான் எட்டி பார்க்கும். நீ என்ன சம்பாதிக்கிற? என் டிரைவருக்கு நான் அவ்வளோ சம்பளம் தரேன் அப்படின்வான். எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற பியூனை நீ வாங்குகிற சம்பளம் வாங்குறான். அட போயா, நீ ஒன்று வச்சு தான் என் வாழ்க்கையை நடத்துகிறேன்னா? இந்த பெருமையான பேச்சு, அகந்தை, இது தான். அப்போ இந்த மனுஷன் வந்தபொழுது குஷ்டரோகி தான். ஆனால் அந்த குஷ்டரோகத்தெல்லாம் எதை வச்சு மறைச்சிக்கிட்டான் தெரியுமா? தன்னுடைய ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டு தான் மறைச்சிட்டு வரான் அவன். இன்றைக்கி நம்ம பல சமயத்தில் தேவ சன்னிதானத்துக்கு இப்படி தான் வரோம். மகனே, மகளே, நமக்குள்ளே இருக்கிற தீட்டு அருவருப்பெல்லாம் வெளியில் காட்டாமல் எதையாவது ஒன்று போட்டு மறைச்சிக்கிட்டு அப்படி நிற்கிறது ஆண்டுடைய சமூகத்தில். அதனால தான் நாகமான் எலிசா தீர்க்கதரிசியின் வாசப்படி அண்டையிலே நேரடியாய் போகாமல் முதலில் எந்த இடத்துக்கு போகிறான்? இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் போய் நிற்கிறான். வசனத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு ஒரு மனுஷனை குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கும் நான் தேவனா? அப்ப நேரடியாய் நாகமான் போன இடம் எதுனா எலிசா தீர்க்கதரிசியின் வீட்டு வாசப்படி அண்டையில் போல. ஏன்னா அவனுக்குள்ள இருந்த நான் என்ற அந்த அகந்தை அப்படியே தடுத்து நிறுத்துது. அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு பல சமயத்தில் கர்த்தருடைய சமூகத்துக்கு நீ வந்தாலும், தேவ சன்னிதானத்தில் வந்து மண்டியிடுவது போல காணப்பட்டாலும், உனக்குள் பல சமயத்தில் நான் இவ்வளோ படித்தவன், இவ்வளோ சம்பாதிக்கிறவன், என் ஸ்டேட்டஸ் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பல பேருக்குள்ளே இருக்குது. அதனால தான் சபைக்குள்ளே கூட பல சமயத்தில் அது வெளிப்படும். விட்டு கொடுக்க மாட்டோம், பல காரியங்களில் விட்டு கொடுக்க மாட்டோம். சே, அவன்கிட்ட போய் நான் பேசுகிறதா, அவள்கிட்ட போய் நான் பேசுகிறதா, ஏன் ஸ்டேட்டஸ்னா அவங்கள்ட்ட போய் கை கொடுக்குறதா, அவங்களுக்கு போய் ப்ரைஸ் தலாட் சொல்கிறதா? சே, நம்ம ஸ்டேட்டஸ்ன்னா அதுங்கள்ட்டலாம் நம்ம இருக்கக்கூடாது. சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்து பழகு. சில பேர்லாம் எப்படி தான் பழகுவாங்கன்னா, படித்தவங்கள பார்த்து தான் பழகுவாங்க. இன்னும் சில பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து பழகுவாங்க. இன்னும் சில பேர் வந்து வேறு ஏதோ ஒரு ஸ்லம் ஏரியாவிலேருந்து வராங்கன்னா அவங்கள்ட்டலாம் ஐயா அதெல்லாம் கொஞ்சம் தூரம் நிறுத்து, அதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ். ஆனால் என் ஆண்டவர் முதலில் யாரை தேடி போனார் தெரியுமா? யாரை தேடி போனார்? படிப்பறிவில்லாத பேதைகளாக இருந்த மீனவர்களை தான் தேடி போனார் என் ஆண்டவர் தேடி போனார். ஆனால் நம்ம பல சமயத்தில் நமக்குள்ளே இந்த பெருமை எட்டி பார்க்குது தெரியுமா? நாகமான் குஷ்டரோகியாய் வந்த மனிதன் 2வது தன்னை படைத்தலைவனாகவே கொண்டு வருகிறான். அந்த இடத்துல படைத்தலைவனாகவே தேவ சன்னிதானத்துக்கு வரான். மகனே, மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். உன் குடும்ப வாழ்க்கையிலே உன்னை நிதானித்துப்பார். உனக்குள் நான் என்ற அகந்தை அந்த இடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை நீ மன்னிக்கிற விதத்தில் கண்டுபிடிக்க முடியும். நீ விட்டு கொடுக்கிற முறையில் கண்டுபிடிக்க முடியும். நீ தாழ்ந்து போகிற இடத்தில் கண்டுபிடிக்க முடியும். உனக்குள் நான் என்ற அகந்தை அப்படியே நெஞ்சை நிமித்து கொண்டு நிற்கிறதா, அல்லது கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே சிந்தை உனக்குள் இருக்கிறதா என்பதை நீ நிதானிக்க முடியும். நீ தேவ சன்னிதானத்துக்கு வருகிற பல பேருக்குள் இந்த நான் என்ற அகந்தையோடு கூட வருவதும், தங்களுடைய உலக ரீதியாய் அவர்களுக்குள் இருக்கிற தகுதிகள் தராதரங்களை வைத்துக்கொண்டு வருவதும் எவ்வளவு பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம் தெரியுமா? எவ்வளவு பரிதாபத்துக்குரிய காரியம் தெரியுமா? தேவ சமூகத்தில் மண்டியிடுறாங்க. சரீரம் என்னவோ மண்டியிடுகிறது, ஆனால் உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒன்று நிமிர்ந்து நிற்குது.
அதனால தான் மற்றவங்கள மன்னிக்க முடியல, பல பேரால் விட்டு கொடுக்க முடியல. இந்த நாகமான கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த முதல் வசனத்தை மீண்டும் வாசிங்க, 5வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிங்க. இந்த மனிதனுக்குள்ளே இவ்வளோ பெருமை காணப்பட்டதுக்கு என்ன காரணன்றது அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். எண்ணிக்கை உள்ளவன் அப்படின்னு சொன்னா ரொம்ப மரியாதைக்குரியவன், ரொம்ப கனத்துக்குரிய ஒரு மனிதன். எண்ணிக்கை உள்ளவனா பயங்கர கனத்துக்குரியவன். அடுத்து வாசியுங்கள். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். ராஜாவை கொண்டு கூட அந்த நாட்டுக்கு ரட்சிப்பு இல்லை. யாரை கொண்டு தான் வெற்றி? யாரை கொண்டு தான்? இந்த குஷ்ரோகியை கொண்டு தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஜெயத்தை அந்த தேசத்துக்கு தந்தார். அதனால இவனுக்குள்ள என்ன ஆச்சு தெரியுமா? ராஜாவிட யார் ரொம்ப முக்கியம்? நான் தான். நான் இல்லைனா என் ராஜாவுக்கு என்ன இல்லை? வெற்றி இல்லை. ஆனால் இவனுக்கு தெரியாது, இவனுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிறது யாரு? கர்த்தர்ன்றது அவனுக்கு தெரியாது. கர்த்தர்னு அவனுக்கு தெரியாது. மகனே மகளே, இன்றைக்கு சக மனிதர்களிடத்தில் நாம் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகிறோமோ அந்த இடத்துல தான் நம்மளை கண்டுபிடிக்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு தாழ்மையில் வளர்ந்து வந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோம்ன்றது தெரியும். தேவ சன்னிதானத்தில் போய் ஆண்டவரே என்னை தாழ்த்துறேன், நான் மண் என்று நினைவு கூறுகிறேன், நான் தூசி ஆண்டவரே, நான் குப்பை ஆண்டவரே, இதெல்லாம் சொல்லிடுவோம். ஆனால் உங்களை தூசி போலையும் குப்பை போலவும் மற்றவங்க நடத்தும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதுதான் முக்கியம். தூசி போலையும் குப்பையும் போலவும் மற்றவங்க நடத்துவாங்களே, சில இடத்துல நடத்துவாங்களே, அந்த மாதிரி நடத்துகிற இடத்துல நம்முடைய மனம் அந்த இடத்துல கொதிக்குதா, என்னையா நீ இப்படி நடத்தினேன், உனக்கு நான் வைக்கிறேன் பாரு ஒரு நாள் அப்படின்னு நமக்குள்ளே அப்படி எழும்புது பார்த்தீங்களா? அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், நான் தீட்டுப்பட்டவனாக இருந்தாலும் என் மேலே ஏதோ ஒரு ஆர்மி ட்ரெஸ் இருக்குது, அதுதான் என்னை என்ன பண்ணுது? அப்படி நிமிந்து நிற்க வைக்குது. அதுதான் என்னை என்ன பண்ணுது? எலிசா இடத்துல கொண்டு போகாமல் அவன்கிட்டலாம் போகக்கூடாது, நான் இங்கே தான் போனேன், நான் விட்டு தர மாட்டேன், நான் இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லி பல பேருக்குள்ளே அந்த பெருமை ஆணவம் நிற்கிறதை கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார். இது 2வது காரியம். 3வது காரியம், கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிற மற்றும் ஒரு 3வது காரியம், இந்த மனுஷன் எப்படி வந்தான் தேவ சன்னிதானத்துக்கு? நம்மளோடு கூட கர்த்தருடைய ஆவியான ஒப்பிட்டு காட்டுறார். நாம் தேவ சன்னிதானத்துக்கு பல முறை இப்படி தான் வரோம், தீட்டுப்பட்டவங்களாக வரோம், புறம்பே தள்ளப்பட வேண்டியவர்களாக இருந்தாலும் துணிந்து தேவ சன்னிதானத்துக்கு வருகிறோம். அது மாத்திரமல்ல, பல காரியங்களை சுமந்து கொண்டு வரோம். நமக்குள் பல காரியங்களை குறித்த பெருமைகள் காணப்படுகிறது. சொத்துக்களை பற்றியும் நம்ம சேர்த்து வைத்திருக்கிற காரியங்களை குறித்தும் பல பேருக்குள்ள பயங்கரமான பெருமை காணப்படுது. இதோடு கூடவே பல பேர் வருகிறத கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுறார். 3வது காரியம் வாசியுங்கள், 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசியுங்கள். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி இவனுக்கு தன் தேசத்தை குறித்து ஒரு பெருமையை பாருங்க. என்னடா யோர்தான்ல போய் என்ன முழுக சொல்றேன்? அந்த இடத்துல அந்த மனுஷன் எலிசாவுக்கு கொடுத்த மரியாதை அந்த இடத்துல பாருங்களேன். அந்த இடத்துல எலிசாவுக்கு அவன் கொடுத்த அந்த மரியாதையை பாருங்க. 11வது வசனத்துல வாசிங்க. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று. யாரை பத்தி சொல்றாரு? அவன் வெளியே வந்து யாரை பத்தி பேசுறாரு? அந்த இடத்துல எலிசாவை எப்படி பேசுறாரு? ஒருமையில பேசுறாரு. அவன் வெளியில வருவான் நான் நினைச்சேன். என்ன நான் போய் யோர்தான்ல போய் முழுகுன்னு சொல்றான் அவன் இவன் அப்படின்னு வந்தது காரணம் என்ன? நான் எவன் தெரியுமா? அதுதான் காரணம். இன்னைக்கு நிறைய பேர் ஒருமையில பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கீழ்த்தரமா பேசுறதுக்கு காரணம் தெரியுமா? நான் யார் தெரியுமா அப்படின்ற அந்த அகந்தை தான். இந்த மனிதன் கொஞ்சமாக யோசித்து பார்த்தானா? ஏன்னா இந்த மனிதனுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் ரொம்ப நேரடியானது, ரொம்ப நேரடியாக அந்த சின்ன பொண்ணு ரொம்ப டைரக்ட் காஸ்பல், ரொம்ப கிளியர் காஸ்பலை இந்த நாகமானுக்கு கொடுத்தாங்க. வசனத்தை வாசிங்க, 3வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியில் தீர்க்கதரிசி இடத்தில் போவாரானால் அப்ப உன் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க போறதே யார்தான்? எங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த மனுஷனுக்கு தெரியும் தான் யார் வீட்டு வாசப்படியில் நிற்கிறோம், கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் வீட்டு வாசப்படியில் நிற்கிறோம் தெரியும். ஆனால்
எலிசாவை எப்படி சொல்கிறாரு? அவன் அவன். இன்னும் கூட வாசிங்களா அந்த வசனத்தில், 11வது வசனத்தில் வாசிங்க. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த குஷ்டரோகத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று. நீக்கி விடுவார் இல்ல, எப்படி நீக்கி விடுவான். அவன் வெளில வருவான், இந்த மாதிரி ஜெபம் பண்ணுவான், எனக்கு சுகம் கிடைக்கும்னு நினைச்சான், அவன் என்னடா இப்படி பண்ணிட்டான் அப்படி சொல்றாரு அவர். காரணம் என்ன? மகனே மகளே, பல சமயத்தில் சில பேரெல்லாம் நம்ம எடுத்தெறிஞ்சு பேசிடுவோம், பார்த்துருக்குறீங்களா? எடுத்தெறிஞ்சு பேசுவோம். அது காரணம் என்ன தெரியுமா? அங்கே தான் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி காட்டுறார். அந்த எடுத்தெறிஞ்சு நீங்கள் பேசுகிற அந்த சமயத்தில் நீங்கள் நினைக்கலாம், நல்லா நறுக்குன்னு கேட்டேன், அதை நாக்க பிடிங்கிற மாதிரி நான் கேட்டேன் அப்படி நீங்கள் சொல்லலாம். அப்படி காலர் அப்படி தூக்கிவிட்டு போகலாம். சகோதரிகள் வேறு மாதிரி ஏதாவது அப்படி தம்ப அப்படி போகலாம். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? மகனே, உனக்குள்ளே இருக்கிற பெருமையை நான் அந்த இடத்துல வெளிச்சம் போட்டு காட்டினேன் அப்படின்றார். உனக்குள்ளே அவ்வளோ ஒரு வார்த்தை வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த பெருமை தான். அப்போ இந்த மனிதன் கர்த்தரின் தீர்க்கதரிசியை அவன் இவன் என்று சொல்லி பேசத்தக்கதான அவ்வளவு தைரியம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? சீரியா தேசத்துக்கு படைத்தலைவன் நான். தேவ சமூகத்துக்கு நம்ம வந்துடுறோம் பல சமயத்தில். ஆனால் நமக்குள் பல பெருமைகள், பலருக்குள் பல பெருமைகள் மறைந்து காணப்படுகிறது. ஏற்ற வேலையில் அது டக்குன்னு அப்படி வெளிப்படுது. எதுக்கு தெரியுமா? கர்த்தர் அதை வெளிப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளை சீர்படுத்துவதற்காகத்தான், உங்களை சீர்படுத்தி கொள்வதற்காக தான் அது டக்குன்னு அப்படி ஒரு ஃப்ளாஷ் லைட்டாட்டம் அப்படி எரிஞ்சிட்டு அணையுது. அப்பயே நம்ம என்ன பண்ணிடணும்? உணர்ந்து கொள்ளணும், இந்த இடத்துல நமக்கு பெருமை இருக்குது, அதோடைய அடையாளம் தான் இது. உடனே சீர்படுத்தணும். ஆனால் இந்த மனிதன் செய்த காரியம் பாருங்க. 12வது வசனத்தை வாசியுங்கள். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி. இது 3வது காரியம், அவருக்குள்ள காணப்பட்ட 3வது காரியம் என்னன்னா, ஜென்ம சுபாவம் அங்கே பேசுது. 3வது காரியம் ஜென்ம சுபாவம். என்னடா யோர்தானே, என்ன யோர்தான்? ஏன் தேசத்தில் ஓடுற ஆப்னாவும் பர்பாரை விட இந்த யோர்தான் எந்த வகையில் சிறந்தது? என் தேசம் நான் யார் தெரியுமா? நான் சீரியன். ஜென்ம சுபாவம் அங்கே அப்படியே. நான் பிறந்தது சீரியாவில், என் தாய் தகப்பன் சீரியர்கள். எங்கள் தேசத்தில் இல்லாததான் உங்கள் தேசத்தில் இருக்க போது. நாகமான கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அறியாமை அந்த மனிதனுக்கு தெரியாது. யோர்தானின் மகிமை அந்த மனிதனுக்கு தெரியாது ஐயா. யோர்தானின் மகிமை அந்த மனிதனுக்கு தெரியாது. ஏனென்றால் முழுக அவசியமே இல்லாத, மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாத என் ஆண்டவர் அந்த யோர்தானில் தான் மூழ்கினார். அவ்வளவு மகிமையை பெற்ற யோர்தான் சாதாரண யோர்தான் அல்ல. யோர்தானை குறித்தே கர்த்தருடைய ஆவியானவர் எத்தனையோ தியானங்களை வைத்திருக்கிறார். யோர்தானை வைத்தே நாம் எத்தனையோ காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். அவ்வளவு மகிமை பொருந்திய யோர்தான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? எங்கள் ஊரில் இருக்கிற ஆப்னாவும் பர்பாரை விட இது என்னடா பெருசு அப்படின்றான். இது எதை காட்டுது தெரியுமா? ஜென்ம சுபாவத்தை காட்டுது. ஜென்ம சுபாவம். முந்தி 2 காரியங்கள், குஷ்டரோகம், படைத்தலைவன் என்ற அகந்தை, இவைகளெல்லாம் வந்து ஒட்டி கொண்டவை அவருடைய வாழ்க்கையில். ஆனால் இந்த 3வது காரியம் என்னன்னா, அவரோடு கூட ஒட்டி பிறந்தது. அதுதான் ஜென்ம சுபாவம். நமக்குள்ளே பல சமயத்தில் அந்த ஜென்ம சுபாவம் இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? நாம் கூட பல பேரை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவோம், அவங்க அப்பாவை போல பேசிட்டு பாறேன், அவங்க அம்மாவை போல பேசிட்டு பாறேன் சொல்லுவோம், பார்த்துருக்கிறீங்களா? அதுதான் என்னது? ஜென்ம சுபாவம். ஒருவேளை அப்பா நல்லது செஞ்சது போலேயே பையன் செஞ்சானா நல்லது தான். ஆனால் அப்பா பண்ண மாதிரியே சில கிரிமினல் வேலையை புள்ள செய்யும், பார்த்தீங்களா? அம்மா செஞ்ச மாதிரியே சில கிரிமினல் வேலையை யார் செய்யும்? புள்ள செய்யும் பாருங்கள். அப்போ சொல்லுவாங்க ஜென்ம சுபாவம். நம்மளையே நம்ம நிதானித்து பார்க்கணும். நமக்குள்ளே பல சமயத்தில் ஒட்டி பிறந்த பல ஜென்ம சுபாவங்கள் இருக்கும். ஜென்ம சுபாவத்தோடையே தேவ சன்னிதானத்துக்கு வரும். மகனே மகளே, நீ எப்படி தேவ சன்னிதானத்துக்கு வருகிறாய் என்பது முக்கியம் இல்லை, ஆனால் எப்படி திரும்பி போகிறாய் என்பது தான் முக்கியம். அதுதான் முக்கியம். நமக்குள்ள பல ஜென்ம சுபாவங்கள் காணப்படுது. அது ரத்தத்திலே ஊர்னது.
ரத்தத்திலே ஊறினது. அதனால தான் தகப்பன் தாய்க்குள் இருக்கிற பல சுபாவங்கள் பிள்ளைகளுக்குள்ள அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்பா அம்மா ரொம்ப சோம்பேறியாக இருந்தாங்கன்னா அந்த சோம்பேறித்தனம் யாருக்குள்ளே பிரதிபலிக்கும்? பிள்ளைங்களுக்குள்ளே பிரதிபலிக்கும். பார்த்துருக்கிறீங்களா? அப்பாவும் அம்மாவும் ரொம்ப தூங்குறவங்களா வச்சுங்களேன், அதே சுபாவம் யாருக்குள்ளே இருக்கும்? பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும். சில இடத்துல எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். பெற்றோர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆனால் பிள்ளைங்க என்னவாக இருக்கும்? படு சோம்பேறியாக இருக்கும். அப்போ அதுக்குள்ளே புதுசாக ஏற்படுற சுபாவம், ஜென்ம சுபாவத்துடைய ஊற்றுக்கண் அங்கே தான் வருதுன்னு அர்த்தம், அவங்களுக்குள்ளே வருது. இன்னும் சில பேர் பாருங்க, அப்பாவுக்குள்ளே பயங்கர முன்கோபம் வருது, அம்மாவுக்குள்ளே பயங்கர எரிச்சல் வருது. அப்படின்னா அதே விதமான காரியம் யாருக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்? பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அப்பா கெட்ட வார்த்தையில் பேசுவார் அப்படின்னு சொன்னால் அதே காரியம் யாருக்குள்ளே காணப்படும்? பிள்ளைகளுக்குள்ளே காணப்படும். எங்கள் அப்பா வந்து பயங்கர கெட்ட வார்த்தையை பேசுவார். வாயை திறந்தாலே கேட்க முடியாது. புது வார்த்தையாக கண்டுபிடிச்சி பேசுவார் கெட்ட வார்த்தையில். நான் என்னுடைய பள்ளி பருவம் வரும்பொழுது எனக்குள்ளேயும் அதே மாதிரி செய்யப்பட்டது. நம்ம பாசிட்டிவ்லாம் பேசினாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை? அப்போ பேசினேன், இப்போ மறந்து என் வாயிலிருந்தெல்லாம் அது வராது. ஆனால் இன்றைக்கு சில பேர் தேவ சன்னிதானத்துக்கு வந்தாலும் சில சமயத்தில் தோத்திரம் சொல்லும்போது கூட கெட்ட வார்த்தை சொல்லுவாங்களோ நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நிறைய பேருக்குள்ள ஜென்ம சுபாவம் அப்படி ஊறி போயிருக்கு இல்லை? குஷ்டரோகத்தை விட கொடுமையானது ஐயா அது, குஷ்டரோகத்தை விட கொடுமையானது. அதே போல் பாருங்கள், இப்படி நிதானிக்க முடியும் பல காரியங்களை. பெற்றோர்களுக்குள் காணப்படுகிற பல காரியங்கள் பிள்ளைகளுக்குள்ள அப்படியே ஊற்று போல சுரக்கிறத நம்ம பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா ஜென்ம சுபாவம். ஏன்னா இவன் பெருமை பாராட்டுறான். என்ன பெருமை பாராட்டுறான்? 12வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனார். எப்படி திரும்பி போனாரா? உக்கிரகத்தோடு திரும்பி போனார். அவர் நினைக்கிறார் நான் உக்கிரகத்தோடு தான் திரும்பி போறேன்ட்டு. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், நீ உக்கிரகத்தோடு மாத்திரம் போல உன் குஷ்டரோகத்தோடையே தான் திரும்பி போற அப்படின்றார். உன் குஷ்டரோகத்தோடு தான் திரும்பி போற. எப்படி வந்தேன்றது முக்கியம் இல்லை மகளே, எப்படி நம்ம திரும்பி போக போறோன்றது தான் முக்கியம். அதுதான் முக்கியம். தீட்டுப்பட்ட மனிதனாய் தேவ சன்னிதானத்துக்கு வருவது தடை அல்ல. நீ குடிகாரனா இருக்கலாம், விபச்சாரனா இருக்கலாம், வேசிக்கல்லனா இருக்கலாம், அல்லது பெற்றோரை பகைக்கிறவனா இருக்கலாம், அல்லது நன்றி அறியாதவனா இருக்கலாம். மாமிசத்தின் கிரியைகள் உனக்குள்ள ஊறி போய் காணப்படலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஐயா, என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடுன்னு கர்த்தர் சொல்லிட்டார். எல்லாரும் வரலாம், என் வீட்டு கதவை நான் திறந்து வைக்கிறேன்னு சொல்றார். வீட்டு எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிறார், என் வீடு நிறையபடி ஆட்களை கொண்டு வந்து சேரு, நீ பார்க்கிற நல்லார் பொல்லார் எல்லாரையும் கொண்டு வந்து சேர் அப்படின்றார். அப்படிதானே வசனத்தில் எழுதப்பட்டிருக்குல்ல? எல்லாரையும் கர்த்தர் தன்னண்டியில் இழுத்துக் கொள்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? எப்படி வேணாலும் வா, ஆனால் போகும்போது நான் நினைக்கிறபடி தான் நீ போகணும் அப்படின்றார். நான் நினைக்கிறபடி தான் நீ போகணும். அந்த மாற்றம் ஏற்படாவிட்டால் தேவ சன்னிதானத்துக்கு வந்த பிரயோஜனம் இல்லை. இந்த நாகமான் இந்த இடத்துல ஒரு விபரீதமான ஒரு முடிவு எடுக்கிறார். விபரீதமான முடிவு. அந்த இடத்துல பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், 11வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு நாகமான் கடும் கோபம். எலிசா சொன்ன வார்த்தை அவருக்குள்ள எதை கொண்டு வருது? கடும் கோபம் கொண்டு வருது. என் பிரசவம் கூட நிறைய பேருக்கு கடும் கோபம் கொண்டு வரும். நிறைய டைம் கொண்டு வரும். எனக்குன்னே ப்ரிப்பேர் பண்ணார் போல் இன்றைக்கி பிரசங்கம் அப்படின்லாம் நினைப்பீங்க. நீங்கள் ஊழியம் செய்யும்போது தான் உங்களுக்கு தெரியும், இப்படி தான் நீங்கள் பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா அல்லது தேவ சன்னிதானத்தில் காத்திருப்பீங்களான்றது தெரியும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் இடைபடுகிறார். மகனே மகளே, நமக்குள்ள பல சமயத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற ஜென்ம சுபாவங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அந்த ஜென்ம சுபாவம் என்ன செய்யும் தெரியுமா? உன்னோடு கூட முடிவது இல்லை. அதை சீர்படுத்த நீ தவறுவா என்று சொன்னால் அது உன்னோடு கூட முடிவது இல்லை. அது உன் சந்ததிகளுக்குள்ளும் நீ கையளித்துவிட்டு போவாய். பெற்றோர்களுக்குள்ளிருந்து பிள்ளைகளுக்குள்ளிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி அப்படியே அது போகிறத நம்ம பார்க்கலாம். அது ஒரு தொற்று வியாதி போல தான்.
அந்த ஜென்ம சுபாவம் அப்படியே தொற்றிக்கொண்டே போகும். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே பரவிக்கொண்டே வரும். அப்பா கோவக்காரனா பையனும் அப்படி தான் இருப்பான். அப்பா சீர்படுத்தாமல் போனார்னா பையனுக்குள்ளே அது பிரதிபலிக்கும். அம்மா சோம்பலா பிள்ளைக்குள்ளேயும் அதே வந்துடும். அப்பாவுக்குள்ள பண ஆசை, அம்மாவுக்குள்ள நகை மேலே ஆசை, இப்படியே வந்துடும். அப்படியே வழி வழியாக அப்படியே வரும். அப்பா அம்மா பயங்கரமாக உலக ஆசையினால் நிறைந்திருக்கிறாங்களா, உலகத்தை கவருவதற்காகவே தங்களை அவங்க ஆயத்தப்படுத்துகிறாங்களா, புள்ளையும் அதே போல் வரும். நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, அப்பனுக்கு புள்ள என்னது தப்பாமல் பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்கு அப்படின்வாங்க. அதுதான் அந்த ஜென்ம சுபாவம் பாருங்கள். இந்த 3 காரியமும் என்ன செய்யும் தெரியுமா? இந்த 3 காரியமும், ஒன்று குஷ்டரோகம், இரண்டாவது நான் யார், நான் என் படிப்பு, என் அந்தஸ்து, அந்த இது, மூன்றாவது ஜென்ம சுபாவம். இந்த 3ம் எதற்காக போராடும் தெரியுமா? நமக்குள்ள ஒரு காரியத்துக்காக போராடும். 5வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் பாருங்க. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்பொழுது எலிசா கூட எந்திரிச்சு வெளியில வரல. அவர் என்ன பண்றாரு? ஆள் தான் அனுப்புனார். நீங்க நினைச்சிடாதீங்க எலிசாவுக்குள்ளேயும் பெருமை இருந்தது தான் நினைச்சிடாதீங்க. அந்த ரகசியம் பெரியது. எலிசா இந்த இடத்துல புறப்பட்டு வெளியே வராததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான அதை தனிப்பட்ட முறையில் தியானிக்கலாம். ஏன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வெளியே வரவில்லை என்பதை தனிப்பட்ட முறையில் தியானிக்கலாம். சரி, வாசிங்க 10வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருது. இப்போ யாருக்கு புறப்பட்டு வருது? யாருக்கு? நாகமானுக்கு புறப்பட்டு வருது. நாகமானுக்குள்ளே காணப்படுற அந்த 3 தன்மைகள் தேவ சன்னிதானத்துக்கு வந்தாலும் கர்த்தர் நம்மளை மாற்றுவதற்காக நம்ம எப்படி வேணாலும் வந்துடலாம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போயிடுங்க. ஆனால் அந்த வார்த்தை உங்களோடு கூட இடைப்படும் பொழுது அதுக்கு உங்களை தாழ்த்த ஆரம்பிச்சிடுங்க. ஆனால் இந்த 3 சுபாவத்தை விடமாட்டேன், இந்த 3 காரியமும் அப்படியே நின்றுட்டே இருந்ததுன்னு வச்சிங்களேன், அது எதுக்கு போராடும் தெரியுமா? வார்த்தை நம்மளை சந்தித்தாலும் நாகமான் செய்த காரியம் என்ன? 11வது வசனத்தில் வாசித்தோம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வார்த்தையை அந்த மனுஷன் நிராகரிக்கிறான். கர்த்தர் தன்னோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைக்கு தன் செவிகளை அடைத்து கொள்கிறான். நான் என்ற அகந்தை, நான் படைத்தலைவன் என்கிற அகந்தை, அந்த ஜென்ம சுபாவம், அந்த 2 காதையும் அடைக்குது. குஷ்டரோகியாவே போயிடுறா. இதென்ன அவன் சொல்றதை கேட்கறது, அந்த வார்த்தைக்கு என்ன கேட்கறது? இந்த 2 காரியம் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு ஒரு மனிதனுக்குள் போராடி கொண்டே இருக்கும். கர்த்தர் தனிப்பட்ட முறையில் பல பேர் கூட தனிப்பட்ட முறையில் பேசுகிறார். இன்றைக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு தேவ செய்தியிலும் கர்த்தருடைய ஆவியானவர் தனிப்பட்ட முறையில் பேசுகிறார். ஆனாலும் பல பேரால் அதற்கு தலை வணங்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா, வந்த பிரகாரமே திரும்பி போகிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் என்ற அகந்தை, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இறங்கி போக மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன், நான் மறக்க மாட்டேன், என்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போகிற காரியம்தான் அவங்கள குஷ்டரோகியாவே திரும்ப கொண்டு போகுது. குஷ்டரோகியாவே திரும்ப வராங்க, குஷ்டரோகியாவே திரும்ப போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. போராடுது நாகமனோடு கூட. நான் இறங்குறதா? அது 7 தடவை இறங்குறதா? வார்த்தை சந்தித்தாலும் கீழ்ப்படிய மனசில்ல, கீழ்ப்படியாமை. ஏன் கீழ்ப்படியில? இந்த மனுஷன் ஏன் யோர்தானில் இறங்க மாட்டேன்னு சொன்னான்? நான் என்னத்துக்கு யோர்தானில் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா, அதுக்கு 3 காரணங்கள் இருக்குது. அது முதல் காரணம் என்னென்னா, யோர்தானில் இறங்கணும்னா முதல்ல எதை கழட்டி போடணும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ட்ரெஸ்ஸுன்னு சும்மா சொல்லிடாதீங்க. எதை கழட்டி போடணும்? இராணுவன், நான் படைத்தலைவன் மேலே அலங்காரமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கழட்டி போடணும் ஐயா, கழட்டி போடணும். நீ என் ஆண்டவருடைய வார்த்தையினால் தொடப்பட வேண்டும் என்று சொன்னால், மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், என் ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். ஆனால் அந்த ஒரு வார்த்தை பின்பாக 1000 அர்த்தம் மறைந்திருக்கும். நீ யோர்தானில் இறங்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, பார்க்குறேன் நாகமான் தந்திரமாக பேசுகிற, என்ன நைஸா என் மேலே இருக்கிற இந்த இராணுவ வஸ்திரத்தை கலட்டி போடலான்னு நினைக்கிறியா? ஷோல்டரை பாடுறா, எத்தனை ஸ்டார் பாரு,
பார்த்துருக்கிறீங்களா? இந்த ஆர்மி லீடர்ஸ்லாம் பார்த்துருக்கிறீங்களா? இந்த ஸ்டார் பேசும். அவர் யார், என்ன கேடராக இருக்கிறாரு, என்ன எந்த ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறான்றது அது அப்படியே காட்டும். சில பேர் பார்த்துருக்கிறீங்கன்னா சப்பையாக கேப் ஒன்று போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? இந்த போலீஸ்காரங்க கூட போட்டிருக்கிற கேப்லலாம் நிறைய வித்தியாசம் இருக்குது. தெரியலன்னா நம்ம சிஸ்டர்கிட்ட கேளுங்க, கடைசி அவங்க சொல்லுவாங்க. ஒவ்வொரு கேப்புக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். சப்பையாக போட்டிருந்தா அவரெல்லாம் யார்? கான்ஸ்டபிள் தானே? அப்படி தானே? எனக்கு சரியாக தெரியல, தப்பாக சொல்லக்கூடாது. சரி. அப்போ இந்த ஆர்மியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு ஸ்டார், சில பேருக்கு ஸ்டாரே இருக்காது. இப்போ நாகமான பார்த்தா ஃபுல்லாக ஸ்டார் தான் அவர். ஏன்? ராஜா கூட டம்மி தான். ஏன்னா இவர் தான் யார் அங்கே ஜெயத்தை கொண்டு வர மனுஷன். இப்போ பார்க்குறேன், யோர்தானில் இறங்கணுன்னா நான் முதல்ல எதை கழட்டணும்? நான் படைத்தலைவன் என்கிற காரியத்தை கலற்றி போட வேண்டும். இறங்க மறுக்கிறான் மனுஷன், முடியாது. அது முதல் காரியம். இரண்டாவது காரியம், யோர்தானில் இறங்கணுன்னா எப்படி தான் இறங்கணும்? ஒத்த ஆளாக தான் உள்ளே இறங்கணும். அப்படி தானே? தனியாக தான் போய் இறங்கணும். கூட வந்தவங்களாம் இறங்குவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இறங்க மாட்டாங்க. ஏன்? அவுட்டு இருக்கிற குஷ்டரோகம் எனக்கு ஒட்டிக்கிச்சுன்னா பயம் இருக்கும் தானே? அதுவும் சும்மா அப்படி உரசிட்டு போனால் கூட பரவாயில்ல. அவர் முங்கின இடத்துல அந்த தண்ணி நம்ம மேலே பட்டு ஒருவேளை தெரியாதனமாக அதை குடிச்சிட்டு வயிற்றுக்குள்ளே குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அப்போ அந்த பயம் இருக்குது எல்லாருக்கும். அப்போ பார்க்குறாரு இவர். ஏன்னா இவர் சாதாரணமாக வரல. எப்படி வந்தாராம்? கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. வாசியுங்கள். 5வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் வாசிங்க. அப்படியே நாகமா தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து. எப்படி வந்தார் அவரு? எப்படி வந்தார்? தனியாக வரல. அவர் பின்னாடி என்ன இருக்கு? சில பேர் சொல்லாங்க பெரிய பேக்ரவுண்டு, பயங்கர பெரிய பேக்ரவுண்டு அவருக்கு முன்னாடி. இப்போ அந்த ரதத்தோட தண்ணியில் இறங்க முடியாது, எல்லாரும் உள்ளே இறங்க முடியாது. ஏன்னா எல்லாம் பயப்படுவாங்க. குதிரை கூட பயப்படும், எனக்கு குஷ்டரோகம் வந்துடுமோ அப்படின்ட்டு. அப்போ அந்த தண்ணி போட்டால் எனக்கு பிரச்சனைடா. அப்போ பார்க்குறாரு, நாகமானுக்குள் தெரிகிறது, நான் இறங்க வேண்டும் என்று சொன்னால் என்னை மூடிக்கொண்டிருக்கிற படைத்தலைவன் என்கிற கௌரவத்தை நான் கலற்றி தான் போடணும். மகனே மகளே, தேவ சமூகத்துக்கு நீ வந்தினா உன்னை மூடிக்கொண்டிருக்கிற பல காரியங்கள், உன்னை பெருமை பேச தூண்டி கொண்டிருக்கிற காரியங்கள், உன்னை மற்றவங்களை மதிக்க முடியாதபடிக்கு பேசுகிற காரியங்கள், மற்றவங்களை தராதரம் இல்லாமல் நடத்துகிற உனக்குள் மூடிக்கொண்டிருக்கிற காரியங்களெல்லாம் நீ கலட்டாவிட்டால் யோர்தானில் நீ மூழ்க முடியாது. அதோடு கூடவே நான் மூழ்கி எழுந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது கீழ்ப்படிதல் அல்ல, கீழ்ப்படியாமை. அது மாத்திரமல்ல, நீ தனி ஆளாய்தான் யோர்தானில் இறங்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் உன் கூட வந்து எதுவும் உன் கூட வராது. நீ தனி ஆளாக தான் இறங்கணும். இப்போ கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுற காரியம் என்ன தெரியுமா? இந்த யோர்தான் சாதாரண தண்ணி தான், சாதாரண ஒரு ஆறு தான், தண்ணீர் தான். ஆனால் கர்த்தர் அந்த இடத்தில் அந்த யோர்தானுக்கென்று ஒரு விசேஷித்த மகிமையை அந்த இடத்துல கொடுத்து வைக்கிறார். இது எதை காட்டுதுன்னா, நீ தனிப்பட்ட முறையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். உன் வாழ்க்கையில் நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உனக்கு தனிப்பட்ட முறையில் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நீ தனிப்பட்ட முறையில் நீ செய்தால் மாத்திரம்தான் அந்த இடத்துல அற்புதம் நடைபெறும். இல்லாவிட்டால் நடைபெறாது. அப்போ நான் என்ற அகந்தையோடு கூட வந்த அந்த மனுஷன் அந்த இடத்துல அதெல்லாம் கலட்டி போட்டுருவார். அந்த ஜென்ம சுபாவத்தை கலட்டி போட்டுட்டு தான் அங்கே வந்து ஆகணும். அந்த இடத்துல ஜென்ம சுபாவம் என்பது மாத்திரமல்ல, நான் தனி ஆளாக தான் இறங்கி ஆகணும். நான் எதையும் சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து பெரிய ஆள், இவனாக்கும் அவனாக்கும் எந்த தத்துவத்தையும் அங்கே பேச முடியாது. ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்து ஒரு மாமிசம் மேன்மை பாராட்டினா அந்த மனுஷன் கர்த்தருடைய கரத்திலேருந்து எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இப்படி ஒருத்தன் பட்டியலிட்டான்னு வச்சுங்களேன். ஒருத்தன் ஜெபம் பண்ண அப்படி தான் போனான். ஜெபம் பண்ண போனவனே வரிசையாக அடுக்கிறான். வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுகிறேன், அவனை போல நான் இல்லை, இவனை போல நான் இல்லை, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னா கடைசி வரலும் தன்னை பற்றி தான் பேசிட்டு போனான். அவன் கண்கள் யாரை பார்க்கவே இல்லை, கர்த்தரை பார்க்கவே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் தேவ சன்னிதானத்துக்கு வந்தாலும் பார்க்க வேண்டிய காரியத்தை பார்க்காமலே போய்விடுவது எவ்வளவு பரிதாபத்துக்குரிய காரியம். நீ எப்படி தேவ சன்னிதானத்துக்கு வருகிறாய் என்பது முக்கியம் இல்லை மகனே மகளே, எப்படி திரும்பி போகிறாய் என்பது தான் முக்கியம்.
கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட இடைப்படுகிறார். மூன்றாவது காரியம் என்ன? யோர்தானில் நான் இப்போ முங்குனா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? 12வது வசனத்தை வாசிங்க. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி எதை குறித்து பெருமை பாராட்டினாரு? ஆப்னாவும் பர்பாரும். அதுக்கு முன்பாக இந்த யோர்தான் நிற்க முடியுமான்னு சொல்லி விட்டு கொடுக்காம சீரியா தேசத்தை பேசின அந்த மனுஷன் இப்போ யோர்தானில் அப்படி போய் முழுகுனா எதை இப்போ இந்த இடத்துல டம்மி ஆகணும்? அவரு எதை டம்மி ஆகணும்? ஆப்னாவும் பர்பாரும் ஒன்றும் இல்லை. அங்கே எத்தனையோ தடவை நான் குளிச்சிருக்கிறேன், மூழ்கி எழுந்திருக்கிறேன், ஆனால் அது புரோஜனம் இல்லாதது. இந்த யோர்தான் மேன்மையானது என்று சொல்லி தான் ஆகணும். ஜென்ம சுபாவத்தை விட்டு தான் ஆகணும். அந்த இடத்துல ஜென்ம சுபாவத்தை விட்டு தான் ஆகணும். கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார், மகனே மகளே, நீ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறன்றது முக்கியம் இல்லை. என் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட வேண்டும், பாளையத்தில் வரக்கூடாது என்று சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ எப்படி இருக்கிறீ அப்படியே எந்திரிச்சு வா, தீட்டோடு வா, அருவருப்போடு கூட வா, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அப்படியே எந்திரிச்சு வா. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசியுங்கள். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். எங்க சேரக்கடவும்? தைரியமா வா மகனே, தீட்டோட கூட வா, நீ இருக்கிற மாதிரி எந்திரிச்சு வா. அப்படிதான் சொல்ற கர்த்தர். உன் பலகீனத்தோடு கூட எழுந்து வா, உன் கோபத்தோடு கூட எழுந்து வா, உனக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவத்தோடு கூட நீ எழுந்து வா. நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே எழுந்திரிச்சு வந்துரு. தூரத்தில் நின்றாத, எங்க வந்துரு? தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேரக்கடும். ஏன் தெரியுமா? அந்த தைரியம் எதனால வந்து தெரியுமா? எனக்கு முன்பாக தன் காயப்பட்ட கரத்தை விரித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர். எனக்கு முன்பாக இரத்தத்தோடு கூட எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன் ஆண்டவர். அந்த ரத்தம் என்னை கிருபாசன தண்டையில் கிட்டி சேர்க்குது. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சொன்னார், ஆசாரியன்ட்டு சொன்னார், ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் குறிப்பிட்டு மோசே இடத்துல சுட்டி காட்டி சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையில் வாசியுங்கள். லேவியர் ஆகமத்தில் 16வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு கிருபாசனத்திற்கு முன்பாக சகல வேலையிலும் வர வேண்டாம் என்று. எப்பயுமே வரக்கூடாது. சொல்லிவே யாரோன்ட்ட மறந்து போய் கூட அங்கே வந்துடக்கூடாது. வந்தானா என்ன பண்ணுவான்? செத்து போயிடுவான். அந்த இடத்துலயே செத்து போயிடுவான். கிருபாசன தண்டையில் வரவே கூடாது. யாருக்கே சொல்லிட்டார் கர்த்தர்? யாருக்கே? ஆரோனுக்கே. ஆரோன் யார்? பிரதான ஆசாரியன். பலமுறை ஸ்நானம் பண்ணிவிட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு பலியிட்டு விட்டு தான் மகா பிரதான அந்த ஸ்தலத்துக்குள், பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அந்த மனிதன் உள்ளே பிரவேசிப்பான். அவன்கிட்ட கர்த்தர் சொல்லிட்ட, மோசே போய் சொல்லிடு கிருபாசன தண்டையில் வந்துடுவானான்னு சொல்லு. வந்தால் அவன் என்ன பண்ணுவேன்? அவன் காலி அங்கேயே அப்படின்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே இருந்து வா. உன் தோல்வியோடு கூட வா, உன் அருவருப்போடு கூட வா, உன் அந்தரங்க பாவத்தோடு கூட வா, உன் வாழ்க்கையில் இருக்கிற இடிந்து போன காரியங்களோடு கூட அப்படியே எழுந்துவான்னு சொல்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர். அப்படியே நம்ம முழங்கால் படிடுவோம் ஆண்டுடைய சமூகத்தில். மகனே மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைபடுகிற வார்த்தை அதுதான். நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டுடைய சன்னிதானத்தில் அப்படியே புறப்பட்டுவான்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். அப்படியே முழங்கால் படிடும் ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சன்னிதானத்தில் நம்ம அர்ப்பணித்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட உணர்த்தி காட்டுகிற காரியம். மகனே மகளே, நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டுடைய சன்னிதானத்தில் முழங்கால் படிட்டு கர்த்தர் சொல்கிற அந்த வார்த்தையை மீண்டும் வாசிங்க. எபிரேயர் நிருபத்தில்
4வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். கிருபாசன தண்டையிலே சேர கடவும். கர்த்தர் நமக்கு சொல்ற அந்த வார்த்தை பாருங்க. கிருபாசன தண்டையில வந்து சேரு. கிருபாசன தண்டையில வந்து சேரு. கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுறார். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல மகனே. பல முறை கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட தனிப்பட்ட முறையில் இடைப்பட்டிருக்கலாம். இதை செய்யாத, இதை பார்க்காத, இப்படி நடக்காத, இப்படி பேசாத, இப்படி பழகாத, இப்படி உடுத்தாத, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லியிருந்தோம் துணிந்து போய் உன்னை நீ தீட்டுப்படுத்தியிருப்ப. ஆனால் என் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ எப்படி இருந்தாலும் எந்திரிச்சு அப்படியே வந்துரு, கிருபாசன தண்டையில் கிட்டி வந்துரு அப்படின்னு சொல்கிறார். நீ எந்த நிலையில் இருந்தாலும் நீ வா, நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீ இன்று என் ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. மகனே மகளே, பல சமயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறார். பல சம்பவங்கள் மூலமாக அவங்க கூட பேசியிருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ செய்தியில் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். இது தீட்டு, இது அருவருப்பு, இது அசுத்தம், இந்த பாதையில் போகக்கூடாது, இவங்களோடு கூட பேசக்கூடாது, இப்படி உடுத்தக்கூடாது, இப்படி மற்றவங்களை நடத்தக்கூடாது, எத்தனையோ காரியங்களை நம்ம கூட பேசியும் துணிந்து போய் பல காரியங்களை தொட்டு நீ உன்னை தீட்டுப்படுத்தியிருப்பேன். ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுமா? மகனே மகளே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மாத்திரம் இந்த இடத்த விட்டு வெளில போயிடாத. நீ எப்படி வேணாலும் என் சமூகத்துக்கு வா, எந்த நிலையில் வேணாலும் வா, ஆனால் கீழ்ப்படியாத மனுஷனாக போயிடாத மகனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகனே மகளே, உனக்குள்ள எத்தனையோ காரியங்களில் இந்த சமயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீ இன்று என் ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதி மனம் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதி மனம் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக வந்து நிற்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீ இன்று என் ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. கரங்கள் வைத்து ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க வார்த்தை என் கூட வெளிப்படுது. உக்கிர கோபம் உள்ள மனுஷன் நான் திரும்பி போக விரும்பல. எனக்கு நீங்க உணர்த்தி காட்டுறீங்க, என்னை சீர்படுத்த சொல்லி எனக்கு உணர்த்தி காட்டுறீங்க. உங்க வார்த்தைக்கு நான் அடிபணிகிற ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு நான் அந்த வேலையில கீழ்ப்படுகிற ஆண்டவரே, உங்க வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரேன்னு சொல்லு மகனே, சொல்லு மகளே. எப்படி வந்தன் முக்கியம் இல்லை மகனே, எப்படி வந்தன் முக்கியம் இல்லை மகளே. எப்படியாக நீ திரும்பி போற அதுதான் முக்கியம். அதே தீட்டோடு கூட நீ புறப்பட்டு போயிருக்கிறியா? அதே பெருமையோடு கூட புறப்பட்டு போயிருக்கிறியா? அதே ஜென்ம சுபாவத்தோடு கூட புறப்பட்டு போயிருக்கிறியா? எத்தனையோ காரியங்களை கர்த்தர் உனக்கு உணர்த்தி காட்டி நீ உடைத்து விட்ட. இன்னைக்கு சீர்படுத்த முடியாத நிலைக்கு காணப்படுது. ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து பாரு, நான் சீர்படுத்துறேன்னு சொல்கிறார். நாம் பல பேரை சுட்டி கை காட்டியிருக்கோம்.
இது சரியில்லை, அவங்க சரியில்லை, இப்படிலாம் சொல்லியிருக்கோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூட பேசுது. மகனே மகளே, உன் தீட்டை நீ மறைத்திருக்கிறியே, உன் அருவருப்பை நீ மறைத்திருக்கிறியே. கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இறங்குறதுக்கு தயக்கமாக இருக்கா? யோர்தானில் இறங்குறதுக்கு தயக்கமாக இருக்கா? வார்த்தைக்கு கீழ்ப்படிய தயக்கமாக இருக்கா? பிலிப்பியர்கள் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். இன்றைக்கி பெருமையை விட்டு இறங்குறதுக்கு நம்ம போராடுறோம். மண்ணுக்குரிய காரியங்களை விட்டு இறங்குவதற்கு நீ போராடி கொண்டிருக்கிற. தீட்டான அருவருப்பான காரியங்களை விட்டு இறங்குவதற்கு போராடி கொண்டிருக்கிற. ஆனால் என் ஆண்டவரை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பிலிப்பியர்கள் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசியுங்கள். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இறங்க வேண்டிய அவசியம் இல்லாத என் ஆண்டவர், விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஆண்டவர், பரிசுத்தவான்களின் ராஜா இறங்குனார் ஐயா. எதுக்கு தெரியுமா? நம்மளை மீட்டெடுப்பதற்காகத்தான். ஏன் இறங்குவதற்கு போராடுற? ஏன் மன்னிக்கிறதுக்கு போராடுற? ஏன் விட்டு கொடுக்கறதுக்கு போராடுற மகனே? ஏன் போராடுற? ஏன் உனக்குள்ள நான் என்று அகந்தாங்க போராடி கொண்டிருக்கே? எந்த காரியம் உன்னை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கே? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நாகமான போல உக்கிரக கோபம் உள்ள ஒரு மனுஷனா திரும்பி போயிடாதன்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என் ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? அப்படி அமருங்க. கர்த்தருடைய வார்த்தை அந்த மனிதனை வந்து சந்தித்த பொழுது வந்த பிரகாரமே அந்த மனிதன் திரும்பி போயிருப்பான். எப்படி வந்தானோ அப்படியே தான் திரும்பி போயிருக்கணும். வந்த வண்ணமாகவே அந்த மனிதன் திரும்பி போயிருக்க வேண்டும். ஆனால் தேவ கிருபை பாருங்க, நம்ம கூட போராடி கொண்டிருக்கு. தேவனுடைய கரம் நம்ம கூட போராடுது. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட போராடி கொண்டே போராடுகிறது. அந்த தேவ கிருபை நாகமானோடு கூட போராடினது. அப்பொழுது அந்த மனிதன் செய்த காரியத்தை பாருங்க. 14வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே அதுதான் முக்கியம். வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது தான் மாற்றம் ஏற்படும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எப்ப நடுங்கி கீழ்ப்படுகிறோமோ அப்பதான் மாற்றம் ஏற்படும். அதுவரையில மாற்றம் ஏற்படாது. வார்த்தையின்படியே தொடர்ந்து வாசியுங்கள். யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். என் ஆண்டவரின் சமூகத்துக்கு வருகிற எந்த மனிதனானாலும் எந்த மனுஷியானாலும் அந்த வார்த்தைக்கு தலை வணங்கும் பொழுது அவனுக்குள் மாற்றம் ஏற்பற்றும், மறுரூபம் ஏற்பற்றும். அவன் எப்படிப்பட்ட நிலையில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஜென்ம சுபாவம் அவனுக்குள்ள ஊறி காணப்பட்டிருந்தாலும் சரி, அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. ஏனென்றால் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். என் உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுதே சுத்தமானீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 63வது வசனத்தை வாசியுங்கள். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தையா, இந்த வார்த்தை நமக்குள்ள பாய்ந்தாலே போதும். இந்த வார்த்தைக்கு நம்மளை விட்டு கொடுத்தாலே போதும். இந்த வார்த்தை நம்மை வாழ்க்கையில் இடைப்படுகிற அந்த வார்த்தைக்கு நம்மளை கீழ்ப்படுத்தினாலே போதும், நமக்குள்ள மாற்றம் வந்துடும். அது எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி. நாகமானுக்குள்ள அது எத்தனை வருஷம் இருந்த குஷ்டரோகமாக இருக்கலாம். ஒருவேளை அவன் பிறந்தப்பே அவனுக்குள்ளே இருந்த குஷ்டரோகமாக இருக்கலாம். பிறந்த பொழுதே அவனுக்குள்ளே ஊறி காணப்பட்ட அந்த மாமிசைக்கு கிரியைகளாக காணப்படலாம். எதுவாக இருந்தாலும் சரி, வேரோடு கூட என் ஆண்டவருடைய வார்த்தை அவனை வேறு பிரிக்கிறது. ஏனென்றால் நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நமக்குள் ஜீவனை உண்டு பண்ணுகிற வசனங்கள். வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எதை உணர்த்தி காட்டுகிறதோ
அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படினோம். இந்த மனிதன் கீழ்ப்படிந்த மாற்றத்தில் மாற்றம் ஏற்பட்டுருச்சு. வந்தபடியே நாகமான் திரும்பி போல. அவன் சீரியா தேசத்துக்கு போன பொழுது அவன் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னவாக இருக்கும்? வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன், மாறிவிட்டேன். வார்த்தையினால் தொடப்படுகிற எந்த மனிதனும் மாற்றம் இல்லாமல் போகவே முடியாது. மகனே, மகளே, உனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எதை சுட்டி காட்டுகிறாரோ, எதை உணர்த்தி காட்டுகிறாரோ, அதை இன்றைக்கே தேவ சன்னிதானத்திலே அர்ப்பணித்து, ஆண்டவரே, நான் வந்த பிரகாரமாகவே போய்விடக்கூடாது, எனக்குள்ள மாற்றம் ஏற்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே எழுந்து நிற்போம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை மீண்டுமாய் அர்ப்பணிக்க போகிறோம்.